சாகாவரத்தை பெற்ற சூரபத்மன் எனக்கு மரணம்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அது சிவனோட குமரனாலதான் வரணும் அப்படின்னு வரத்தை வாங்கியிருப்பான். அதனால மகாவிஷ்ணு சிவனோட குமரனை சீக்கிரமா வரவழைக்கணும், அது மன்மதனாலதான் முடியும் அப்படின்னு மன்மதனை அழைப்பாரு. மன்மதனும் வந்துருவான். உடனே மகாவிஷ்ணு, உன்னால ஒரு வேலை ஆக வேண்டியிருக்கு மன்மதா அப்படின்னு சொல்லுவாரு. உடனே மன்மதனும், நீங்க இடுற கட்டளையை செய்யறதுதான் என்னோட பாக்கியம் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே மகாவிஷ்ணு மன்மதனை பார்த்து, சிவனும் பார்வதியும் தனித்தனியா யோகமும் தவமுமா இருக்கிறதுனால நீ உன்னோட காமபானத்தை கொஞ்சம் சிவபெருமான் மேல ஏவணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதை கேட்டதும் மன்மதன் அதிர்ச்சி அடைஞ்சிடறான். உலக நாயகனான சிவபெருமான் கிட்டயே என்னோட லீலையை நான் செய்யறது பெரிய துரோகம். இத செஞ்சா எனக்கு நரகம்தான். ஒருவேளை நான் இதை செஞ்சு சிவபெருமான் என் மேல கோபப்பட்டு என்னை எரிச்சிட்டா நான் என்ன செய்வேன்? அதோடு மட்டும் இல்லாம அமுதம் போன்ற பாலை சொரிந்த பசுவையே எரிச்சவரு நம்ம சிவபெருமான் அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்டதும் சுத்தி இருந்த தேவர்கள், எதுக்காக சிவபெருமான் பசுவை எரிச்சாரு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு மன்மதன் சொல்லுவாரு, ஒரு முறை கஷ்யப்பர் என்ற முனிவர் தன்னோட மனைவிகளான திதி அதிதி இவங்க கூட வாழ்ந்துட்டு வந்தாரு. அவரோட மனைவிகளுக்கு பால் சொரியும் பசுக்களை வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால கஷ்யப்பர் தன்னோட வளர்ப்பு மகனான வருணன் கிட்ட கேட்க வருணனும் பசுவை கொடுத்துடுறாரு. ஆனா அந்த பசு கட்டுக்கடங்காம வயல்வெளியில ஓடி அப்படியே வானவீதியில பறந்து போயிடுது. அப்படி போறப்போ மந்தார மலையில சிவபெருமான் மேல பாலை சொரிஞ்சபடியே போகுது. இதனால சிவபெருமான் கோபமா பார்த்த அந்த பார்வையிலேயே அந்த பசு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. எந்தவித பக்தியும் குறிக்கோளும் இல்லாம அந்த பசு பாலை சொரிஞ்சதுக்கே இந்த நிலைமைனா, அவர் விரும்பாத இந்த செயலை நான் செஞ்சா ஏன் நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு மன்மதன் ரொம்ப பயப்படுவாரு. உடனே மகாவிஷ்ணு சொல்லுவாரு, மன்மதனே, உலக சேமத்துக்காகத்தானே இதை நீ செய்ய போற, அதனால அவர் கோபம்லாம் படமாட்டாரு. அதோட இல்லாம நீ காமபானங்களை வீசினதுனால யாராச்சும் உன்னை திட்டிருக்காங்களா? மகிழ்ச்சியா தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாரு. உடனே மன்மதன் சொல்லுவார், உண்மைதான், நான் இதுவரை காமபானத்தை யார் மேல வீசுறதுக்கும் பயப்பட்டதே இல்லை. ஆனா இந்த உலகத்தையே ஆக்குபவரும் படைப்பவரும் காப்பவரும் அழிப்பவருமான சிவபெருமான் மேலேயே வீச தைரியம் வரல. என்னால முடியாது, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்மதன் சொல்லிடுவாரு. வேணும்னா நான் சூரபத்மன் மேலையும் அவனோட சகோதரன் மேலையும் என்னோட காமபானத்தை ஏவி அவங்க நம்ம பக்கமே வர முடியாதபடி அதிலேயே மூழ்கி கிடக்கிற மாதிரி செஞ்சிடுறேன். ஆனா சிவபெருமான் கிட்ட மட்டும் என்னை அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இவ்வளோ சொல்லியும் கேட்காத மன்மதன் மேல பிரம்மாவுக்கு பயங்கரமான கோபம் வந்துருது. இந்த கந்த புராணத்தோட தொடர்ச்சி அடுத்த பதிவுல பார்க்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு